அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை சென்னை ஸ்ரீகுமரன் ஆம்னி பேருந்தை சாப்பிட்டுக் கொண்டே ஓட்டுநர் இயக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. பயணிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் சாப்பிட்டுக் கொண்டே அந்த ஓட்டுநர் டிரைவிங் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. பேருந்தை நிறுத்த நேரம் இல்லாததால் பேருந்தை இயக்கிக் கொண்டே சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள். நிச்சயமாக மதுரையிலிருந்து சென்னைக்கு சென்ற தனியார் ஆம்னி பேருந்தில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாப்பிட்டுக் கொண்டே பேருந்து இயக்கிய டிரைவரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து சென்னைக்கு நூற்றுக்கணக்கான தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீ குமரன் டிராவல்ஸ் பேருந்தில் 40 பயணிகளுடன் மதுரை டு சென்னை புறப்பட்டிருக்கிறது. சிறிது தூரம் பேருந்து சென்ற நிலையில் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கியவாறு சேரையில் வைத்து சாப்பிட துவங்கினார். இது ஆபத்தான முறையில் உணவு சாப்பிட்டுக் கொண்டே பேருந்தை இயக்கிய டிரைவரை பார்த்து பயணித்த பயணிகள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பயணிகளில் ஒருவர் சாப்பிட்டுவிட்டு அதன் பேருந்தை இயக்கலாமே என டிரைவரிடம் கேட்டதற்கு நேரமில்லாததால் பேருந்தை இயக்கிக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாகவும் இது பழக்கப்பட்ட ஒன்றுதான் என்றும் கூறியது அதிர்ச்சி அடைத்து வைத்திருக்கிறது. பயணிகளின் உயிர்களில் விளையாடும் ஆம்னி பேருந்து டிரைவர்கள் மீதும் உரிமையாளர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.